வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பக்கோடா பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஒன்று கூட வைக்க மாட்டாங்க, எல்லாமே நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பாவக்காய் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 150 கிராம் பாவக்காய், ஒரே ஒரு பாவக்காய். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். நம்ம இடியாப்ப மாவுலாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனோட கம்மியாக. இது ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக. இது பெப்பர் தூள், இது ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். இப்போ எல்லா பொடியுமே இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் பெரட்டுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு நம்ம பெரட்டிக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த பாவக்காயிலெல்லாம் ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் எல்லாமே இதில் போட்டு பெரட்டிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பாவக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இதை எடுத்து நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். இந்த பொரியறதெல்லாம் அடங்கினோன்னே நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அந்த கசப்பு டேஸ்ட்லாம் எதுவுமே வராது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கரன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், சவுண்டே என்ன மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது பசங்க வந்து இந்த பாவக்காயை வேண்டான்னு சொல்லாமல் அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க. இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.